உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும். ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது. அப்படி விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் போலியான உறவு. நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என தெரிந்த பின் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும். என்ன செய்ய அவதானமாக இருங்கள். வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசமும் தோற்றுதான் போகும். மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று. விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள். புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும். உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள். ஏனென்றால் நாம் நல்லா வாழ்ந்திடவே கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் சில உறவுகள். தெரிந்தே தவறு செய்பவரிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக. பிறரிடம் சிரித்து பேசி உங்களுடன் மட்டும் அமங்கிக் கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க முடியாமல் இருக்கலாம். புரிந்து கொள்ளாத உறவுகள் புகழ் சூழ உயர்மற்ற வாழ்வதை விட யாரும் இல்லாத அனாதைகள் என்ற பெயரோடு நாம் வாழ்வது சாலச் சிறந்தது. எல்லா உறவுகளும் நசுக்கும் போதுதான் நம் மனது தனக்கு பிடித்தவர்களை தேடி போகும். ஆனால் அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் நெருக்கும் போதுதான் வாழ்க்கை வெறுத்து போகும். உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு உறவிடம் உன் வலியையும் வேதனையும் புரிய வைக்க அகங்காரத்தோடு வாதாடினாலும் சரி, அழுகையோடு போராடினாலும் சரி, ஒன்றுமே மாறப்போவது இல்லை. பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதே உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்துக் கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது. விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே. புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து செல்வதே மேல். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரைதான் உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள். நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார். வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள். தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வா. உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலன் இல்லை. சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும். எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி. உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி. அதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய். ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும். அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே. அதிகமான உறவுகள் தங்களுடைய பொது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள். சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும். அதனால் தான் இழந்த பின்னும் தேடிக் கொண்டிருக்கின்றோம் பலவற்றை. ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள். அதற்காக அவரை மீண்டும் நம்பும்
அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள், யார் கூட நின்று காலை வாருகிறார்கள், யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று. எங்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை. இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை. உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லாதது எதை நினைத்தோம் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அதை உன்னை விரும்பி வரும். வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான். உலகத்திலேயே மிக அதிக போதை இது தெரியுமா? நமக்கு பிடிச்சவர்கள் பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். காரணம் பணம். இன்று பழகுவார், நாளை விலகுவார். உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராக்கி கொள்ளுங்கள். போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். அவதானமாக இருப்பதே நல்லது. எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே சுழன்றுவிடும் முகமூடிகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக இருக்கின்றேன் என்று ஊமையாக இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்ளவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும். ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். கவலையை விட்டு தள்ளுங்கள். தனியாக வந்தோம், தனியாகத்தான் போய் சேர போகிறோம். இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள். பெரிய நெருக்கடிகளுக்கு இடையேதான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வழங்குகின்றான். ஆனால் நம் மனம் தளரக்கூடாது. நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பது நமது முதல் கடமை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள். பாவச் செயல்கள் முடிவில் துயரத்தையே தரும். நம் மனம் ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும். அனுபவம் ஒரு நம்பகமான விளக்கு. அதை துணையாக கொண்டு வழி நடத்தலாம். முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியும் பெறுவார். வெற்றியின் பக்கமே உங்கள் எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது வசப்படும். நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால். பணத்தை தவறான வழியில் இழப்பதும் குற்றம், தவறான வழியில் தேடுவது அதைவிடவும் குற்றம். பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட உங்களின் குற்றங்களை அதிகமாக சிந்தனை செய்யுங்கள். எந்தவித தியாகமும் செய்யாமல் எவ்வித நன்மையும் பெற முடியாது. இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது. தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை. பயம், அச்சம் இரண்டுக்கும் பதிலாக வெற்றி, மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள். ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்தது இறை நம்பிக்கையும் அவசியம். ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள், வறுமையை பற்றியே சிந்தியுங்கள். உங்கள் பையனுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள். ஓடுவதற்கு தானாகவே கற்றுக்கொள்ளுவான். நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும். மனம் உங்களை வேலை வாங்கிவிடும். வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள். வெற்றிக்கான சூழ்நிலை எளிதாக வந்துவிடும். முதுமை என்பது உணர்வை பொறுத்தது, வயதை பொறுத்தது அல்ல. செயல் திறமை மட்டுமே ஒருவரை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது
கல்வி பழிவாங்குதலை காட்டிலும் மன்னித்தல் மிகச்சிறந்தது. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. உங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவரே உங்கள் வாழ்க்கையின் ஏணிப்படி என உணருங்கள். முயற்சியை ஒருவன் நிறுத்திவிட்டால் அதே வினாடி அவனது சக்தி அவன் கைவிட்டு நழுவிவிடும். வளமுடன் வாழும் போது நண்பர்கள் உன்னை அறிவார். வறுமையில் நீ நண்பர்களை அறிவாய். சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும். சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும். கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது. நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல, செயல்களால் தான். அறிவை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி. இன்னல்கள் எதிர்ப்படும் போது வெற்றியை பெற்று தருவது நமது உழைப்பே. இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றையே விட்டு செல்லுங்கள். எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் மனோசக்தி. மனோதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான். உழைப்பதற்கு பயப்படாதவர்கள் எதிர்காலத்தில் சக்தி மிக்க மனிதர்களாக திகழ்வார். சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தனாவான். வெற்றியின் ரகசியம் எடுத்த காரியத்தில் நிலையாக நிற்பது. செல்வந்தனாக மிக சுருக்கமான பதில் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மனித குணம், அதை நீக்குதல் தெய்வ குணம். மின்மணி பூச்சி பார்க்கும் போதுதான் சுடர் விடுகிறது. மனிதன் செயல் புரியும் போதுதான் உயர்வடைகின்றான். அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது துணிவு. துன்பம் வந்த சமயத்தில் நிதானம் தவறிவிடக் கூடாது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். புகழை நோக்கி ஓடாதீர்கள், புகழை நீக்கியும் ஓடாதீர்கள். நிதானத்தை கடைப்பிடி, அதுவே வெற்றியின் முதற்படி. சந்தோஷத்தை வெற்றி கொள்ளுங்கள், தோல்வியை தவிர்த்து விடலாம். தன்னம்பிக்கை உங்களை உறுதியுடன் செயல்பட முன்னோக்கி செலுத்தும். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கின்றானோ அவன்தான் மிக பலமான மனிதன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவார். ஆரோக்கியம், மன அமைதி, போதுமான அளவு திறமை, இந்த மூன்றையும் பொறுத்தே முழு மகிழ்ச்சி அமையும். உண்மையை நேசி, ஆனால் பிழையை மன்னித்து விடு. மன நிறைவே தொட்டதையெல்லாம் பொன்னாக்கும் மந்திரக்கோள். தீமை செய்தவரை அலட்சியம் செய்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குவதின் ஆரம்பம். மன்னித்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குதலின் முடிவு. மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும். கற்பனை என்பது எல்லா அம்சங்களிலும் உட்புகுந்து வாழ்வை உன்னதமாக்குகிறது. எதையும் வித்தியாசமாக செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான். பொறுமையை கசக்கும், ஆனால் கிடைக்கும் பலன் இனிக்கும். எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன. சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல். எந்த வேலையும் இழிவு இல்லை, சோம்பல்தான் இழிவு. உண்மை மகிமை பொருந்தியது, அது நிலைத்து நிற்கும். கெட்ட விஷயங்கள் காற்றை போல அதிவிரைவில் பரவும். நல்ல விஷயங்கள் தாமதிக்கும். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்க கூடாது. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விருத்தி செய்யும். உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீங்கள் காட்டும் அன்பும் பரிவும் தான். பெரிய செயல்களை சாதிக்க இன்றியமையாத தேவை தன்னம்பிக்கை. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதன் பொருட்டும் உண்மையை துறக்க கூடாது. துணிந்து நின்று செயல்படுகிறவர்கள் தான் அடிக்கடி வெற்றி சிகரத்தை அடைகின்றனர். கடந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீரை மேன்மேலும் வீணாக்காதீர்கள். மன வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்தவும் வேண்டும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்பட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்க்கும். பிறர் தவறுகளை கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவன் அறிவாளி. எழுதப்படும் சொல்லை விட பேசப்படும் சொல்லே வலிமை வாய்ந்தது. எது உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றுவதே நல்லது. அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றி உங்களுடையதே. உங்களை நீங்கள் நம்ப தொடங்கும் போதுதான் ஒளி பொருந்திய பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவு. நம் மனம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறதோ அதை நடத்தவே நம் மனம் வழிகாட்டும். அமைதிக்காக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள். உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது.
இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவது இல்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பது இல்லை. எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும், ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம். உண்மை என்பது அழிவில்லாதது, மறைக்க முடியாதது. வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள், உண்மையாக இருக்க முயற்சியுங்கள். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் 3 முகம் இருக்கும். ஒன்று உங்களுக்கு தெரிந்தது, இன்னொன்று பிறருக்கு தெரிந்தது, மற்றொன்று உண்மையில் நடந்தது. யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரை நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை. உன் பலவீனத்தை தெரிந்தும் உன்னையும் உன் வாழ்க்கையும் நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள். கெட்ட உள்நோக்கத்தோடு கூறப்படும் ஒரு உண்மை 1000 பொய்களை விட மோசமானதாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்துக் கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன், அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல். இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலை இல்லை, எதுவும் கடந்து போகும். இதயம் தொடும் கவிதை வரிகள் எல்லாம் யாரோ ஒருவரால் உடைக்கப்பட்ட இதயத்தின் கண்ணீரின் வெளிப்பாடு. ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாக்குகிறது. நீங்கள் செய்த நன்மை தீவைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும். உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பர், இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பர். முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என்னும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். எதற்கு என்னோடு நகர்கிறாய் என்று நிழலை கேட்டேன். அதற்கு அது சிரித்துக் கொண்டே சொன்னது, என்னை தவிர உன்னுடன் யாரும் கடைசி வரை வரப்போவது இல்லை என்று. அன்பு கொடு, மரியாதை கொடு என அடுத்தவரிடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே. கேட்காமலாக கொடுக்கும் செல்வந்தனாக இரு. அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்பட வேண்டியவை அல்ல, கொடுத்து பெறப்பட வேண்டியவை. எவ்வளவு வீம்பு, எவ்வளவு திமிர் உடல் திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலைமண்ணை பார்க்க மண் தன்னை அழைக்க. இறுதியில் எல்லாம் புரிகிறது, மதியாமை எல்லாம் அறியாமை என்று, அன்பும் பண்புமே வாழ்க்கை என்று. தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை. உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு. அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தன் வேலையை விட நம் மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கஷ்டங்களின் போது கடவுளே என்று இறைவனை தேடுகின்றோம். சந்தோஷத்தின் போது அவருக்கு நன்றி சொல்ல கூட மறந்து விடுகின்றோம். உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறந்து விடாதே. ஏனெனில் அவன் பாதி இறந்துதான் உன்னிடம் வந்திருப்பான். பழையதை நினைத்து மீதி உயிரையும் வாங்கி விடாதே. ஏன் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் அவரா என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும். அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். முழுமையாக நம்பி ஒருவர் தான் இனி யாரையும் நம்ப கூடாது என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்பவராக இருப்பார்கள். உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்து பார்க்கவில்லை. வழிகள் தாங்கிய மனம் எனக்கு என்பதாலேயே. யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட
யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு. வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பது இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல், நியாயங்கள் மாறுபட்டவை. அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும். யாரும் அறிய முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப் போவது இல்லை. கடந்த காலங்களை நம்மால் மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு. உன்னை புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு. குறை சொல்பவர் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார். பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையின் வெற்றியடைய உதவும். தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது. எதிரியை விட நாக்கையே அதிகம் அடக்க வேண்டும். நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல், நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி. அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது. உள்ளத்தை எப்போதும் புலியாக வைத்துக்கொள். சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது. வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன். உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகமற்றவர்கள் ஆகிவிடுகிறார். வாழ்வில் நிம்மதி பணத்தில் இல்லை, நம் குணத்தில் தான் உள்ளது. பணம் சேர்த்து பிணம் ஆவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய்வாள். உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும். அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது. அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல. வழிகள் நிறைந்த வாழ்க்கையே ஆனாலும் அதில்தான் சோதனைகள் பல கலந்த சாதனைகள் ஒளிந்து இருக்கிறது. மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ளுங்கள், சாதனை படைப்பீர்கள். சில கேள்விகளுக்கு புன்னகை பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை வழி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். முகத்தில் இருக்கும் சாயம் போல் ஒவ்வொருவரின் குணம் உள்ளது. அதை அறிவதற்குள் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. உன்னிடம் ஏமாற்றும் எண்ணம் இல்லாமல் இருக்கும் வரை உன்னை அனைவரும் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. சாதனையே உந்தன் வாழ்வின் எல்லை. முயற்சித்து பாரு, முடியாமல் போகாது. சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும், கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும். பிறப்பிற்கும் இறப்புக்குமான தூரத்தை சோதனையாக எண்ணுபவன் வழிகளை உணர்கிறான். சாதனையாக முயல்பவன் வழிகளை உண்டாக்குகிறான். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. கெட்டவன் சாகும் போதுதான் கஷ்டப்படுவான், நல்லவன் சாகும் வரை கஷ்டப்படுவான். வாழ்வில் அழுவதும் தவறு இல்லை, விழுவதும் தவறு இல்லை. ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுத பின் இல்லாமல் இருப்பதும் தான் தவறு. யார் உன்னை எதிர்த்தாலும் உன் தேடல், உன் முயற்சியை கைவிடாதே. கருத்து சொல்ல அனைவராலும் முடியும், அதனை செயல்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். எனவே உனக்கு பிடித்ததை உனக்கு பிடித்தபடி செய். அழும்போது தனியாக அழு, சிரிக்கும் போது நண்பர்களுடன் சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். சில இடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் அன்பு உங்களுக்கு ஏமாளி என்று பெயரை கொடுத்துவிடும். கவனமாக இருங்கள். நிராகரிப்புகளை கண்டு மனமுடையாதே. உன்னை யாராவது நிராகரித்தால் நீ உயரப் போகின்றாய் என்பது அர்த்தம்.
அதற்கான முயற்சியில் மட்டும் நீ ஈடுபடு. மறக்க வேண்டியதை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் நாம் இந்த உலகத்தில் தற்போது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். உன் தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணமாக இருக்க முடியும். எத்தனை முறை நீ சந்தோஷத்தை மற்றவர்கள் பறித்து கொண்டாலும் பூத்துக்கொண்டே இரு பூக்களைப் போல. காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவது இல்லை. சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ். தீர்வுகள் சொல்ல இங்க யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை. பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், வெகு சீக்கிரமாக வெறுக்கப்படுவீர்கள். மௌனமாக காத்திருங்கள், அதிகமாக தேடப்படுவீர்கள். முடிவுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம். சிந்தித்து செயலாற்றுங்கள். செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள். வேண்டியதும் தரவில்லை என்றால் புரிந்து கொள், அது உனக்கானது அல்ல என்று. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து ஏங்கு வீணடிப்பதற்கு அல்ல. கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து ஏங்குவதை விட வரப்போகும் உன் எதிர்கால நாட்களில் அதை நீ சரி செய்து கொள்ளலாம். மற்றவரின் மனதை நோகடித்து விடாமல் பார்த்து பார்த்து பழகுவர்கள் தான் அவ்வப்போது மற்றவர்களால் மனம் நோகடிக்கப்படுகிறார்கள். இந்த உலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே, இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது. எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள், காலம் மாற்றிவிடும். ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான். உன் சுய கௌரவம் மற்றவர்களுக்கு திமிராக தெரிந்தால் அது உன் தவறல்ல, மற்றவர்களின் பார்வையில் தான் தவறு. அதுவே உன் அடையாளம். வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதே இங்கு கடினம். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது, நீ அதிகம் நம்பியவரிடம் இருந்துதான் கிடைக்கிறது. தான் மட்டுமே முன்னேறினால் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் வெற்றியாளன். இரக்க மனமும் இருபாகி போகிறது. சிலர் சுயநலவதியாகும் போது பிடிக்கவில்லை என்றால் பொய்யாக நேசிக்காதீர்கள். அன்பாய் இருப்பவர்களால் ஏமாற்றை தாங்கிக் கொள்ள முடியாது. சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான். நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடாதே, மறந்துவிடு. ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல, உணர்வுகள். தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும், மற்றவர்கள் நமக்கு கொடுத்தால் அது கசக்கும். உருவத்திற்கு தான் முக்கியத்துவம் என்றால் யானைதான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும். உன் திறமையை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று. உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்களை வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். தோல்வி உன்னை துரத்துகின்றது என்றால் நீ வெற்றியை நெருங்குகின்றாய் என்று அர்த்தம். விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று புன்னகை. பாசம் இருக்கும் இடத்தில் அதிகாரம் இருப்பது இல்லை, அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைப்பது இல்லை. நான் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள். நான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்கும் நீ மாற வேண்டிய வரும். எல்லா இழந்த பின்பும் எவனிடத்தில் நம்பிக்கை மிஞ்சம் இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். எந்த ஒரு செயலும் எளிதல்ல, எளிதாக கிடைக்கும் எதுவும் மதிப்பல்ல. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம்